கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாகவே இந்த ஒரு நாள் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக தான் நான் பார்க்குறேன். நான் முதல் முறை போதகர்கள் மத்தியில் ஒரு டிவோஷன் கொடுக்கும்படியாக தேவன் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய சவுத் தமிழ் கான்ஃபரன்ஸுடைய தலைவர், பொருளாளர், இவங்க எல்லாருக்கும் ஆர்கனைஸ் பண்ணுற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு மறுபடியும் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நாளை தினத்தில் போகிறீங்க. இருந்தாலும் நான் இந்த இரவோடு நாளை காலையில் ஏற்றோடனே நான் ஓசூர் கிளம்பி போகிறேன். இருந்தாலும் உண்மையாகவே இந்த இடைப்பட்ட ஒரு 3 நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் தான். நண்பர்களையும் சீனியர் அண்ணாக்களையும் நல்ல போதகர்களையும் எல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. உண்மையாகவே முதல் முறையாக 2006 செங்கோட்டை படைமுயற்சி கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழி நடந்துச்சு. அங்கே ஸ்பைசர்லேருந்து என்ன அனுப்புனாங்க, போய் அங்கே ஊழி நடக்குது, நீயும் போ, ஸ்பைசர்லேருந்து நீங்கள் போகிற உங்களுக்கு அனுப்புன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அதுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டவர் பாஸ்டர் ரத்தன் சிங் பாஸ்டர் தான். அது அவர் கூட தங்கி நல்ல ஊழியங்களை செய்தோம். அது அற்புதமான ஊழியம். அங்கே செங்கோட்டை ஊழியத்தை அதை ஆரம்பித்து இன்னைக்கு நல்ல ஒரு திருச்சபையாக இது வளர்ந்துருக்கேன். தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். உண்மையாகவே சவுத் தமிழ் கான்ஃபரன்ஸ் ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நான் தேவனை மறுபடியும் நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உண்மையாகவே ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நான் தேவனை மறுபடியும் நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாள்ல எதை குறித்து நாம் பேசலாம் என்று சொன்ன இந்த வேலையில தேவன் ஆண்டவர் உணர்த்திய ஒரு காரியம் தான். முதல் நாள் போதகர் அவர்கள் தீவுகளை குறித்து பேசினாங்க. 2வது நாள் தெரியாது, நான் இல்லை. இந்த 3வது நாள்ல கடல் குறித்து பார்த்து பேசிக்கிட்டீங்க. கடல் கரை இன்னைக்கு அதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிற எல்லா போதகமார்கள் எல்லாருக்குமே அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஒரு அழகை கொடுத்துருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணிருக்கோன்னு சொல்லி நான் நம்புறேன். அது குறித்து ஒரு சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து படிப்போமா? சங்கீதம் 19ஆம் அதிகாரம் எல்லாம் தெரிந்த ஒரு வசனம். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது உண்மையாகவே இது அந்தமானுக்காக எழுதப்பட்ட வசனமோ என்று சொல்லி நான் எண்ணுகிற அநேக நாட்கள் உண்டு. எல்லாம் கொஞ்சம் படிங்க, சத்தமா படிங்க. அத வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இங்க பாத்தீங்கன்னா இந்த முதல் வசனமே வானங்கள், அந்த வானங்களுக்கு முன்னாடி அந்தமான் போட்டுங்களா? அந்தமான் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அந்தமான் ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. உண்மையாகவே ஒவ்வொரு முறையும் நான் டிராவல் பண்ணி போவேன், பைக்ல போவேன், கார்ல போகும்போதெல்லாம் அந்த அழகை பார்த்து ரசிப்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். எங்க நீங்க போட்டோ எடுத்தாலுமே அது ஒரு அழகாக இருக்கும். அதனாலதான் நீங்க எந்த கடைக்கு போனாலும் ஒரு வாசகம் வச்சிருப்பாங்க அந்தமானுக்காகவே. பியூட்டிஃபுல் அந்தமான், அழகிய அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஏன்னா இந்த ஒரு தீவை ரசிக்க நீங்க நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தீவுகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நேர்த்தியாக தீவுகளை உண்டாக்கி இருக்கிறார், சமுத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறார், ஆகாய விரிவை உண்டாக்கிறார் என்று சொல்லி பார்த்து பரவசம் அடைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை போதகருக்கு எழுப்பி உங்கள் எல்லாரும் அழைத்து வந்திருக்கிறாங்க. உண்மையாகவே இந்த ஒரு விசிட் மூலமாக, இந்த வந்தது மூலமாக நீங்க போயிட்டு தேவனுடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாக, தேவனுடைய அன்பை, இந்த இயற்கையின் அழகை நீங்கள் உலகிற்கு சொல்லும் பொழுது உண்மையாகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அடுத்த வசனம் வாசிப்போமா? அடுத்த வசனம், பகலுக்கு பகல் வார்த்தைகளுக்கு வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது.
எல்லாரும் ஆச்சரியமே பார்த்த ஒரு காரியம் தெரியுங்களா? நீங்க எல்லாம் வந்தீங்க, ஆச்சரியத்தோடு பார்த்த ஒரு காரியம். பாஸ்டர், இவ்வளவு சீக்கிரம் இருட்டாயிடுச்சு, சீக்கிரம் எழுந்திருக்கும் போது 4 மணிக்கெல்லாம் விடிஞ்சிருச்சு. நான் வந்தப்ப அதே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் வந்த முதல் நாள்ல முதல் வாரத்துல பாஸ்டர் யோவான் இருந்தாங்க. தம்பி, நீங்க தூங்கிடுங்க, காலைல 4 மணிக்கு நான் இந்த ஒரு இடத்துக்கு போறோம்னா. எத்தனை மணிக்கு பாஸ்டர் போறோம்னா? 4 மணிக்கு போறோம்னா. நீங்க 3:30 ஏஞ்சிருங்கப்பாங்க. என்னப்பா சொல்லுங்க, 4 மணிக்கெல்லாம் அது தூக்கத்தின் நேரம் ஆச்சு. இல்லப்பா, நீ ஏஞ்சி பாருங்கப்பாங்க. ஏஞ்ச மாத்திரத்துல ஒரு பிரகாசமான ஒரு ஒளி பார்த்தேன். ஓ, இப்படிப்பட்ட ஒரு காரியம் 4 மணிக்கு மக்கள் எல்லாம் வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்னைக்கு பகல் அந்தமானுக்கு பொறுத்த மாத்திரத்துல ஒரு 2 மணி நேரம் வித்தியாசப்படுது. இந்தியா என்றதுனால நாம் எல்லாரும் இந்திய தேசத்தினுடைய அந்த நேரத்தை நம்ம பின்பற்றுகிறோம். ஆக்சுவலாக பார்த்து சொன்னா இது பர்மாவுடைய டைம் தான் ஃபாலோ பண்ணணும், மியான்மருடைய டைம். இருந்தாலும் அந்தமானுடைய அழகை நீங்கள் எல்லாரும் ரசிக்கும்படியாக நீங்க வந்திருக்கின்றோம். இன்னைக்கு அந்தமான்ல இந்த மாசம் மிக முக்கியமான ஒரு மாசம். யாராவது கெஸ் பண்ண முடியுமா? உலகத்துல அதுவும் அந்தமான்ல இந்த மாசம் கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு மிக முக்கியமான ஒரு மாதம். என்ன மாசம் இது? நவம்பர். இன்னைக்கு தேதி 13. 17ஆம் தேதி என்ன நடந்துச்சு தெரியுங்களா? 17ஆம் தேதி, நவம்பர் 17ஆம் தேதி என்ன நடந்துச்சு? ஒரு கிறிஸ்தவ மிஷனரி 2018ல நார்த் சென்டினல் ஐலண்டுக்கு போய் சாட்சியாக மரித்தார் என்று. இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது நான் எங்க இருந்தேன் தெரியுங்களா? பூனாவில் இருந்தேன். உண்மையாகவே என்னுடைய ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். அந்த நிகழ்வை இந்த நாளில உங்களுக்கு மத்தியில அதை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரியும் அந்த மிஷனரி பேரு ஜான் ஆலன் சாவ். ஜான் ஆலன் சாவ் ஒரு அமெரிக்க தேசத்தில் பிறந்து ஒரு அமெரிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார். வேதத்தை படிக்கும் பொழுது அநேக வசனங்கள் மூலமாக உந்தப்பட்டார். சத்தியம் போகாத இடங்களில, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாத இடங்களில சாட்சியாக நான் போய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சைகளோடு அநேக நாடுகளுக்கு சென்றார். ஆப்பிரிக்க தேசத்துக்கு சென்றிருக்கிறாரு, ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருக்கிறாங்க, பிரேசில்ல அமேசான் காடுகளுக்கு மத்தியில் ஊழியம் செய்தார். இறுதியாக அவர் எடுத்து பார்த்த நேரத்தில் அந்தமான் அவருடைய மைண்டுக்கு வந்துச்சு. பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்டு அந்தமான்லையும் அறியாத மக்கள் இருக்கிறார்களே, அங்கேயும் நான் போக வேண்டும் என்று சொல்லி உந்தப்பட்டு இங்கே வந்தார். 2018 வந்தாரு. எத்தனையோ முயற்சி பண்ணார், எல்லா ஐலண்டும் போனார். எல்லா ஐலண்ட்லையும் போகும்பொழுது அந்த ஆதிவாசிகளை பார்த்து அவரோடு பேசுவதற்கு முற்பட்டார். நிக்கோபார்ட்ட போனாரு, பேசினாரு. ஓங்கி தலைவர்கிட்ட போனாரு, பேசினாரு. சோஃபியன் கிட்ட போனாரு, பேசினாரு. அதே போல ஜரவாஸ்ல போனாங்க, பேச முடியல. அந்த வேளையில சென்டினல்ஸுக்கும் போனாரு. நார்த் சென்டினல் ஐலாண்ட் வந்து போர்ட் பிளேல இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இன்னைக்கு சிடியாட்டப்ப அந்த சன்செட் பாயிண்ட் போகும்போது நேரா பார்த்தீங்கன்னா காலாப்பாடுன்னு ஒரு ஐலாண்டு, அதுக்கு அந்தாண்ட இருக்கிறது தான் சென்டினல் ஐலாண்ட். அங்க எப்படியாவது நான் போகணும் என்று சொல்லிட்டு ஜெபத்தோடு காரியங்களை செய்தார். எப்படி போகிறது, யார்கிட்ட உதவி கேட்கிறது, நான் அமெரிக்கனாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு தயங்கி அதற்கான வழிகள் எல்லாம் பார்த்தார். கடைசியாக அவருக்கு வந்த ஞானோதயம் தெரியுங்களா? மீனவர்கள்ட்ட போனார். மீனவர்கள்ட்ட போய் கேட்கும்போது யாருமே ஒத்துழைக்கல. அதுவும் ஜங்கிலிகாடுன்ற இடத்துல, இந்த பசாருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மீனவ கிராமத்தில் போயிட்டு ஒரு சில காசுகளை கொடுத்து, நாங்கள் என்ன கூட்டு போய் விட்டீங்கன்னா நான் இவ்வளோ காசு தரேன்னு சொல்லி இந்த காசுக்கு ஆசைப்பட்டு அங்கே இருக்கிற மீனவர்கள்லாம் போய் கொண்டு விட்டாங்க. பிளான்லாம் போட்டு அங்கே போகிறாரு. முறை போகிறாரு. அங்கே இருக்கிற சென்டினல்ஸ் மக்கள் எல்லாம் அம்பு ஈட்டி வில்ல வச்சு விரட்டி விட்டுறாங்க. மனம் தளர்ந்துடாம அடுத்த நாளும் போறாரு. அடுத்த முறை போய் 2 முறை போனாரு.
விரட்டி விட்டாங்க. 3வது முறை அவங்க அம்மாவுக்கு எழுதுறாரு. அவர் டெய்லி என்ன பண்ணுவாராம், அது ஒவ்வொரு முறையும் என்ன நடக்குதோ எழுதி பாருங்க. அவர் டெய்லியில் அவங்க அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். கடைசி நாள் அவர் போகிறதுக்கு முன்னாடி எழுதினாராம், அம்மா நான் பண்ணுறது சரியா தப்பான்னு தெரியல, ஆண்டவருடைய உள்ளத்தில் உந்தப்படுகிறார், நான் எப்படியாவது தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், ஒருவேளை நாங்கள் போயிட்டு என்னை கொண்டுட்டாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்கள தண்டிக்கணும்னு சொல்லி நம்முடைய அரசாங்கத்திட்ட கேட்டிருக்காதீங்க, நான் சாட்சியாக போகிறேன், ஆண்டவர் என்னை அப்படி விட மாட்டார், அவர் என் கூட இருக்காருன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு அனுப்பிவிட்டு அவர் போக ஆரம்பிக்கிறார். போய் ஒரு சில நிமிடத்தில், ஒரு சில மணி நேரத்தில் அவர் அங்கே கொல்லப்படுறாரு. அது கொல்லப்பட்டாரா அல்ல அங்கே புதைக்கப்பட்டாரா இல்லை அங்கே இருக்கிறாரான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவர் அங்கே போனார், அவர்கள் அவரை சாப்பிட்டுருப்பாங்களா இல்லை கொன்று புதைச்சிருப்பாங்களா, ஆனால் என்ன இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அவர் உயிரோடு இல்லை, மறைத்து விட்டான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த நியூஸ் அமெரிக்க தேசத்திற்கு போகிறது, அவங்க அம்மாவுக்கு சொல்லப்படுகிறது. அவங்க அம்மாவும் அதை குறித்து ஜெபம் பண்ணிட்டு, அந்த ஐலண்ட் ஒன்றும் பண்ணாதீங்க, என்னுடைய மகன் தேவ ஊழியத்தை செய்திருக்கிறார், அது அவருடைய ஆண்டோடைய சித்தம் என்று சொல்லி அங்கே அந்த மேட்டர் அப்படியே விட்டுறாங்க. உண்மையாகவே அந்த நேரத்தில் செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா சென்டினல் ஐலாண்ட் மக்கள் காட்டு மிராண்டிகளா என் தலைப்பில் தான் பயங்கரம் போட்டாங்க. இன்னொரு பக்கம் போட்டாங்க கிறிஸ்துவ பாதிரியார் அங்கே போய் கொலை செய்யப்பட்டார்னு சொல்லி. உண்மையாகவே கிறிஸ்துவ போதகர்களாக நீங்களும் நானும் அதை எப்படி பார்க்க வேண்டும், எந்த கண்ணோட்டத்தோடு நாம் அதை பார்க்கின்றோம்? இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே அந்தமான்ல இருக்கின்றோம், எங்கேயோ நாம் பிறந்தோம், ஆனா இங்கே அந்தமான்ல வந்துட்டு வருவதற்கான ஒரு காரணம் என்ன? ஏதோ ஒரு பிக்னிக்காக வந்தோம் மட்டுமல்ல, தேவன் இதன் மூலமாக ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். நான் அதை அறிந்து கொண்டேன். அந்த நேரத்தில் அதை செய்தெல்லாம் படிச்சுட்டு நான் ஜெபம் பண்ணத நாட்கள் உண்டு. ஆண்டவரே, ஒரு வாலிப சகோதரர் யாருமே நெருங்க முடியாத இடத்துக்கு போய் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறாரு, ஒருவேளை உங்களுக்கு சித்தமானா என்னை அங்கே அணுங்கப்பா. அப்படிதான் அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணது. நாங்கள் 2018 அந்த 2 நாட்கள் உருண்டோடிச்சு. 2023 எனக்கு அந்த கால் வரும். அந்தமானுக்கு எல்லாத்தையும் சொல்லி பார்த்தாங்க, யாருமே போகல. எத்தனையோ பாஸ்டர் மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்றாங்க, யாருமே அங்க போறதுக்கு தயங்குறாங்க. நீ போறியான்னு சொல்லி முதல்ல என்னுடைய டைரக்டர் அங்க பூனால இருக்கும் பொழுது வரப்பிரசாத், இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டாரு, இப்போ வரப்பிரசாத் ஜேக்கப் அவர் சொன்னாங்க, ஏன் என்ன சொல்றாரு, ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியாங்க, நான் எதுவும் தப்புனா திரும்பி பார்க்குறேன். இல்லை அப்படிலாம் கிடையாது. அடுத்து அதே கால் வந்து டிவிஷனுக்கு எனக்கு வருது. 3 முறை 4வது முறை கால் வரும்போது ஏன் ஒரே கால் மறுபடியும் 4 பக்கத்துல ஏன் வருது? மறுபடி சொன்னேன், இதுமாரி ஒரு கால் வருது, திரும்பி ஒரு கால் வருது, போலாமா வேணாமா? ஜெபம் பண்ணோம். மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, போவோம், ஆண்டவர் பார்த்து கொடுப்பார். அதற்கு முன்னாடி பாஸ்டர் யோவான்ட்ட கால் பண்ணி கேட்டேன், அண்ணா எப்படி நாங்கள் ஸ்கூல்லாம் இருக்கா? முதல் காரியம் கேட்டது, ஸ்கூல்லானா இருக்காண்ணா, எப்படி நல்லா இருக்காங்களா, இல்லை எல்லாம் ஓகேவா, எல்லாம் நல்லா போய் சமாளிக்க முடியுமா? இருக்கும், ஆர்டர் நடத்த இருப்பான்னு சொல்லி சொன்னார். நான் அங்கே வந்து பார்த்தப்போ தெரியுது, அங்கே இருந்த பாஸ்டருடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லை, ஹோம் ஸ்கூலிங் போட்டிருந்தாங்க. ஒரு சில பயங்கரமான சவால்கள் இருந்த ஒரு இடம். இப்படிப்பட்ட நேரத்தில் அடியேன் அந்த கால் ஓட்டும் ஒத்துக்கொண்டு மார்ச் மாதம் 2023 வந்தேன். ஒரு மாதம் ஏண்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. உண்மையை சொல்கிறேன், ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வந்தேன். ஏன் வந்தேன், ஒரு திரும்பி போயிடலாமா என்று ஒரு சொல்லி மனசு போட்டு ரொம்ப இதாகுது. என்னுடைய ஒரு ஊழியத்திற்காக என்னுடைய மனைவியை நான் தண்டிக்கிறேன்னா, என் மனைவி வந்து எம்எஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு நம்முடைய ஸ்டாஃப் நர்ஸ் அங்கே நம்முடைய ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் பசங்களெல்லாம் அங்கே வந்து நல்ல ஸ்கூலில் ஹியூமன் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் எனக்காக என்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் நான் தண்டிக்கிறேனோ என்று சொல்லி ஆதங்கப்பட்டு அழுது காலைகளும் உண்டு. ஆண்டவரை தேற்றதை நான் உணர்ந்தேன். அழைத்தவர் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக
நான் என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவர், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி வேதவசனத்தின் மூலமாக தேவன் உந்தப்பட்டார். எது நடந்தாலும் சரி என்று சொல்லிட்டு ஜெபத்தோடு ஸ்கூல்களை தேடணும். ஆண்டுடைய அதிசய கிருபையினால எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு எங்கேயுமே சாபத் தரமாட்டாங்க. அந்த மாதிரி தான் சனிக்கிழமை கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பணும், சிபிஎஸ்சி போர்டு. அந்த நேரத்தில் ஒரு ஸ்கூலு நான் என்னுடைய அந்த உங்கள்கிட்ட சொல்லும்பொழுது இதே மாதிரி நான் வந்து ஒரு நல்ல ஊழியத்தை செய்ய வேண்டும் வந்திருக்கிறேன். ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அவருடைய சத்தியத்தை சொல்வதற்காகவும் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வந்திருக்கிறேன்னு சொன்ன மாதத்தில் அவர் சேர் விட்டு எழுந்து நின்று, உண்மையாகவே நீ அந்த நோக்கத்தை நான் மதிக்கிறேன் பாஸ்டர், நீங்கள் கொல்லப்படாதீங்க, ஏன் ஸ்கூல்ல நீங்கள் உங்கள் பிள்ளைகளை போடுதுன்னு சொல்லிட்டு ஒற்றுக்கொண்டார். எனக்கு என்ன செய்ய தெரியல, சந்தோஷத்தோடு ஓடி வந்து மனைவிட்ட சொல்லும்பொழுது மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நாளில் முதல் நாள் என்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலில் போகிறாங்க. அடுத்த ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா, அவருடைய கிளாஸ் டீச்சர் சேபத்தை போது எனக்கு தெரியும் பாஸ்டர், நான் 10th வரைக்கும் கேரளாவில் இருக்கிற திருமலா ஸ்கூலில் நானும் படிச்சிருக்கேன் பாஸ்டர், 10th வரைக்கும் நானும் ஒரு அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே எனக்கு பேசல, கண்ணீராடி அவனுடைய இது இருந்துச்சு. உண்மையாகவே ஆண்டவர் நடத்துகிற ஒரு இது வந்து அற்புதமாக இருக்கும். இது வார்த்தையால் சொல்வது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்கிறார். அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதுதான் தேவன் இந்த அந்தமான்ல, ஆண்டவரே நீர் அழைத்து வந்தீர், நான் விசுவாசிக்கிறேன், பெரிய காரியங்களை நீர் செய்வீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தேவன் அந்த நாள் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த அந்தமான் ஊழியத்தில் தேவன் அற்புதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். என்ன கேட்டாலும் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. என்றைக்கு அவருடைய மகிமையை நாமும் மகிமைப்படுத்துகிறோமோ, அவருடைய மகிமையை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமோ, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய குடும்பத்தில் எல்லாம் நல்லா சொல்லுவாங்க, நீ வந்து நிறைய போதுமாக கேட்டீங்க, எப்படிப்பா நீ தனியாக இருக்க, நண்பர்கள்லாம் இருப்பாங்களே, நம்முடைய பேரண்ட்லாம் அங்கே இருப்பாங்களே, திடீர்னு நினைச்சாக்க போக முடியாது. நான் சொன்ன ஒரே காரியம், அவர் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு ஆண்டுடைய தயவுனால அந்தமான் நிக்கோபாருடைய ஊழியம் வல்லமையாக போகும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். நான் பெருமைக்காக சொல்ல, தேவனுடைய மகிமைக்காக நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால், நேற்று முன்தினம் ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. அதில் டிவிஷன் ஆஃபீஸர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்தமான்லேருந்து நான் வந்து என்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கொடுத்த அந்த எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு ஊழியர்களை குறித்து நிறைய பேர் வந்து அவங்களை என்கொயரி பண்ணி கேட்ட மாத்திரத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம், பாஸ்டர் லக்வர் சொன்ன ஒரு காரியம், எத்தனையோ டைரக்டர் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், யூ ஆர் த பெஸ்ட் டைரக்டர் இன் அந்தமான். உண்மையாக அந்த நேரத்தை கேட்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். ஏன்னு சொன்னா, ஒரு இக்கட்டான நேரங்களிலும் கூட தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த நிலையிலும், எந்த நிலையில எப்படிப்பட்ட கஷ்டம் சந்தித்தாலும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் தேவன் சொன்ன அந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது, நீங்கள் எந்த திருச்சபையில ஊழியம் செய்தாலும் அதை உயர்த்துவதற்கு தேவன் இருக்கிறார். ஒரு நல்ல சாட்சியை கேட்டோம், ஒரு அற்புதமான சாட்சி மூலமா அற்புதமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஊழியங்களை தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். குறிப்பாக ஏசாயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12 படிக்கலாம். தேவனுடைய மகிமையை நாம் எந்த அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை இருக்கிறது. ஏசாயா 42:12 கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. அவர் துதியை தீவுகளில், அதே போல 10 வசனசிங்க, சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, சமுத்திரத்தில், ஓகே, அதில் உள்ளவர்களே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தரின் கட்டுப்பாட்டை பாடுங்கள். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா, சமுத்திரத்தில் பிரயாணம் பண்ணுகிறவர்களே, நீங்க நம்ம எங்க போயிட்டு வந்தோம்? நீங்க சமுத்திரத்துல 2.5 மணி நேரம் போறது, 2.5 மணி நேரம் வந்தோம்.
வரும்பொழுதெல்லாம் எத்தனையோ தீவுகளை பார்த்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய மகிமையை இந்த தீவுகளுக்கு போய் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனையோ அன்ரிச் ஏரியா இருக்கிறது, போக முடியாத இடங்கள் இருக்கிறது, சத்தியம் சொல்ல முடியாத இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களுக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுக்கும், நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையாக நம்முடைய ஊழியத்தில தேவன் இருப்பார். இது தீவுகள் மட்டுமல்ல, உங்களுடைய ஊழியங்களில எத்தனையோ பகுதியில போக முடியாது, யாரும் போகாத இடங்கள்ல நாம் போகும் பொழுது தேவன் வெற்றியை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இதுதான் இந்த வசனத்தை ஜான் ஆலன் சாவ் அதை படிக்கும் பொழுது, தீவுகளிலே தேவனுடைய மகிமையை அங்கே செலுத்துங்க, அவருடைய துதியை தீவுகளில அறிவிப்பீர்களாக. இதை படித்து தீவுகளாக அன்எண்டர் ஏரியா, போக முடியாத இடங்களில, யாரும் செல்லாத இடங்களில தேவனுடைய ஊழியத்தில் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஜான் ஆலன் கார் அவர் அதை செய்தார். ஒரு அற்புதமான ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார். நவம்பர் 17, 2018 அந்தமான்ல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இங்க அந்த நிகழ்வுக்கு அப்புறம் பைபிள் 5 வகையான மக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி சொன்னது கூட அந்தமான்ல முக்கியமா ஜெரவாஸ், சோஃபர், நிக்கோபரிஸ், ஓங்கீஸ், சென்டினல்ஸ். இந்த மக்கள் எல்லாத்தையும் கொடுமையானவர்கள் நார்த் சென்டினல்ஸ். அடுத்து ஜெரவாஸ். மற்ற எல்லா மக்களையும் கவர்மெண்ட் ஸ்லோவா ரீச் பண்ணி அவங்கள மறுவாழ்வு கொடுத்துட்டு ஒரு கரைன் பர்மாவில் ஒரு கூட்டம் நிறைய இருக்கிறது. இப்படிப்பட்ட இடங்களில 3 ஐலண்ட்ல தான் நம்முடைய சத்தியம் போயிட்டு இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து 364 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. 4,10,000 மக்கள் இருக்கிறாங்க, வசிக்கிறாங்க. எல்லாம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல. இப்படிப்பட்ட மிகப்பெரிய சவால்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஊழியக்காரன் கால்பட்ட இடம். முன்னெல்லாம் ஒரு பாஸ்டர் வருவாங்க, போயிடுவாங்க. இப்ப இன்னைக்கு 50 பாஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க. உண்மையாகவே அந்தமான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான சமயம் வருகிறது. இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்படுத்துகிறதோ அதே போல அந்தமானுடைய ஒவ்வொரு பகுதியுமே தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய கிரியையை வெளிப்படுத்துகிற நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். நம்முடைய முத்தூதலே முதலாவது தூதர் தான். நீங்க அதை படிப்பது முறை என்ன இருந்தது? நமக்கு 14ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அடுத்தது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது எங்க போக வேண்டிய சத்தியம்? அது சகல ஜாதிகளுக்கும், சகல கோத்திரத்தாருக்கும், சகல பாஷைக்காரர்களுக்கும், சகல ஜாதிகளுக்கும் போக வேண்டிய சத்தியம். இன்னைக்கு நம்முடைய இந்தியன் மக்களுக்கு மட்டும் வைத்துக்கூடாது. இந்த ஆதிவாசி மக்களும் தேவனுடைய நித்திய சுவிசேஷத்தை அறிந்து கொள்கிற நேரம் வரப்போகிறது. உண்மையாகவே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற நேரம் வருகிறது. முதலாம் தூதர் தான். கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உருவாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். உண்மையா நான் அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஒரு புதிய ஆத்மாவை பார்த்தா சத்தியத்தை சொல்லாமா, சொன்ன மாதிரி கேட்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடக்கிறது. உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஊழியக்காரர்கள் பட்ட இந்த ஒரு பூமியாக இருக்கிறது. நீங்க கால் மிதிச்சிட்டீங்க, அந்தமானுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க மறுபடியும் வரும் பொழுது இந்த அந்தமான் அநேக திருச்சபைகளாக எழும்பும். நான் வரும்போது ஒரு சபை இருந்துச்சு. அவனுடைய கிருபையினால இன்னைக்கு 3 திருச்சபைகள் உருவாயிருக்கு. 5 கம்பெனிஸ் உருவாக்கி இருக்கிறோம். அந்த 5 கம்பெனியும் சர்ச்சா மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் பண்ணிட்டு, அது பைபிள் ஒர்க்கர்ஸ் 21 பைபிள் ஒர்க்கர் இருக்கிறாங்க. வாலண்டியர்ஸ் மிஷனரிஸ் 4 இருக்கிறாங்க. நார்த் ஈஸ்ட் இந்தியா யூனியன், சவுத் ஈஸ்ட் இந்தியா யூனியன் ஒரு மிஷனரி அனுப்பியிருக்கிறாங்க. இப்படியாக நாங்கள் 36 சின்ன ஸ்கூல் இருக்கிறது. ஸ்கூலில் டெவலப் பண்ணுறோம்.
இன்னொரு ஐலண்ட்ல நம்ம நகர்ல ஸ்கூல் கட்டுறதுக்கு 13th சாபத்திலிருந்து ஃபர்ஸ்ட் குவார்டர்ல, இந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஓவர்ஃப்ளோ ஆஃபரிங் அந்தமானுக்கு வந்துருச்சு. ஆண்டுடைய கிருபையினால ஒரு ஸ்கூலும் அடுத்த வருஷத்துல நாங்கள் ஆரம்பிக்க போறோம். இவையெல்லாம் நாம் பெருமைக்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காக. ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற நேரம் இது. உண்மையாகவே தேவன் நமக்கு அறிந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய கிரியையை அந்தமான் நிக்கோபார் தீவுகள் முழுவதுமாய் சென்று 836 ஐலண்ட். நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா 570 தான் காமிக்கும். ஆனால் அந்தமான் கவர்மெண்டோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா 836. சுனாமிக்கு அப்புறம் நிறைய ஐலண்ட் வந்துருச்சு, மேலே இருந்துச்சு. அதுல 36ல மக்கள் வசிக்கிறாங்க, 31ல. அந்த 31ல 3ல தான் மனிதர்கள் வசிக்கிறாங்க. இல்லை, ஆமா, நம்முடைய அட்வென்டிஸ்ட் வந்து 3ல தான் இருக்கிறாங்க. ஹேவ்லாக்ல 2 ஃபேமிலி இருக்கிறாங்க. இன்னைக்கு நேரில் தான் நம்ம பார்க்க முடியல. நார்த் அந்தமான்ல டிகிலிப்புள்ள இருக்கிறாங்க, வந்து அந்த சைடில் மாயபந்த ஊர்லேயே நம்ம இது ஒரே இலக்கு தான். இப்படியாக தேவன் நம்மை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதான் இன்னைக்கு அந்த வசந்த வாசித்து போல, அந்த வசந்திலே நான் உங்கள்கிட்ட மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அதை படிச்சுட்டே வந்தீங்கன்னா அடுத்து பதிலாம் 3ஆம் வசனம் வாசிங்களா. அதுல 19:3 சங்கீதம் 19:3 அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. பாருங்க, அவனுக்கு பேச்சு இல்ல, வார்த்தை இல்ல, அவனுடைய சத்தம் கேட்கல, இருந்தாலும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம், வார்த்தை இருக்குது, பேச்சு இருக்குது, செய்கை இருக்கிறது, வல்லமையாய் நம்ம காரியங்களை செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய மகிமை காணப்படுகிறதா? கண்ணதாசன் சொல்லுவார் ஒரு காரியம், படைத்தான் படைப்பினை மனுவிற்காக, மனுவை படைத்தார் தன்னை வணங்க. உண்மையாகவே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படியாக இருக்கிறது. அதான் சங்கீதம் 19:19 இவைகளெல்லாம் ஆண்டவருடைய படைத்த கிரியைகள் எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. அவரை போல படைக்கப்பட்ட நான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறேனா? என்னுடைய பேச்சு, என்னுடைய வார்த்தை, என்னுடைய கை, என்னுடைய கண், என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய பாவனை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா? இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் போரிடமெல்லாம் சொல்வார், நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்திற்காக செய்ய சொல்லி 1 கொரிந்தியர் 10:31 படிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று சொல்றோம். அதுதான் நம்முடைய முத்துதலையும் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், பயந்து மகிமைப்படுத்த வேண்டும். கடைசியாக அம்மையுடைய காரியம் சொல்லி முடிக்கிறேன். மவுண்ட் செர்மன்ல அந்த புஸ்தகத்துல, அதே போல த அமேசிங் கிரேஸ் என்ற புஸ்தகத்திலையும் அம்மையர் சொல்லும்போது ஒரு காரியம் சொல்றாங்க. என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவதுன்னா நம்முடைய செய்கை, நம்முடைய முழுவதுமாக தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துவது, நம்முடைய முழுமையாக தேவனுடைய குணநலங்களை முழுமையாக வெளிப்படுத்துவது, கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். நான் பேசும்பொழுது இயேசுவை மகிமைப்படுத்துகிறேனா? நான் அவரோடு கூட எந்த காரியம் செய்தாலும், நடந்தாலும், எந்த உடை அணிந்தாலும், எந்த காரியம் செய்தாலும் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேனா? இயேசுவை அவர்களை பகிர்ந்து கொடுக்கிறேனா? இதுதான் அம்மையார் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தேவனுடைய தாசர்களும் அதான் சொல்றாங்க, எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும். எந்த இடத்திற்கு உங்களை அனுப்பினாலும் அது தேவனுடைய நாமத்திற்காக, அவருடைய மகிமைக்காக, தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்களை பலப்படுத்தும்படியாக வழி நடத்துவார். உண்மையாகவே அப்போஸ்தலன் பவுல் போரெல்லாம் சொல்லுவாரு, என் குறைச்சலினாலே இவர் நான் சொல்லல. எங்க சொல்றீங்களா? பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரத்துல. அந்த அதிகாரம் முழுதும் படிச்சா சந்தோஷமா இருக்கும்.
சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஒருவேளை உங்களுக்கு சந்தோஷம் என்னன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு மன சந்தோஷத்தை, தெய்வ சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எந்த நிலையிலும் நீங்க மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த மனரம்யம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடுச்சுன்னா எந்த இடத்துல போட்டாலும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். எந்த விதமான கம்ப்ளைண்ட் இல்லாம, எந்த விதமான பாஷன் இல்லாம தேவனுடைய ஊழியத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் தாழ்ந்திருந்தாலும், நான் உயர்ந்திருந்தாலும், நான் பட்டினியா இருந்தாலும், நான் திருப்தியா இருந்தாலும், எதை செய்தாலும், எங்கிருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற நம்பிக்கையோடு நம்முடைய ஊழியத்தை செய்வோம் என்று சொன்னார். தேவன் உண்மையாக நம்மை ஆசீர்வதிக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அதுதான் ஜான் ஆலன் சா அதை ஒற்றுக்கொண்டு என் தேவனுடைய மகிமைக்காக, என்னுடைய தேவனுடைய கிரியையை அந்த தீவுகளுக்கு நான் சொல்ல போறேன் என்று சொல்லி ஒரு சாட்சியாய் போனார். சாட்சியை மறிச்சார். அவர் மறிச்சாலும் அந்த சாட்சி நாம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே அந்த ஒரு நிகழ்வு தான் அன்று நான் ஜெபித்த ஜெபம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னையும் அந்தமான ஊழியத்துக்கு அனுப்புங்கப்பான்னு சொன்னேன். தேவன் அனுப்பினார். இன்னைக்கு ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு நாள் நடக்கும் தெரியாது, நான் இருப்பேன் தெரியாது. இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்வோம். எங்கு அழைத்தாலும் அவருடைய மகிமைக்காக காரியங்களை செய்வோம். தொடர்ந்து அந்தமானுக்காகவும் அதே போல் நிக்கோபர் ஐலண்டுக்காகவும் நீங்கள் செபித்துக் கொள்ளுங்க. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அநேகரை சத்தியத்தில் நடத்துவதற்கு சரியான நேரம் அந்தமானுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சித்தமானா நீங்களும் வாங்க ஊழியத்துக்கு போதகருடைய உதவியோடு, போதகருடைய பெர்மிஷனோடு நீங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட குறுகிய காலங்கள் அல்லது அதிக நாட்கள் இருந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இந்த வாய்ப்பிற்காக தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் நீங்கள் செய்கிற ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு